Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 1 கிளாப் அண்ட் சே வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் யூனிட் 2ல பார்க்க போகிறோம். We are friends, we are friends, we are together, we talk, we walk, we play, we laugh. என்ன சொல்கிறாங்க, நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், we are friends அப்படின்னு சொல்கிறாங்க. We are together, நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், டாக் பண்ணுவோம். டாக்னா பேசுவோம். வி வாக்னா நடப்போம். வி பிளேனா நம்ம விளையாடுவோம். வி லாஃப்னா நம்ம சிரிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அதே மாதிரி வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் டுகெதர், வி ஷேர், வி கேர், வி ஹெல்ப், வி லேர்ன். இங்கே என்ன சொல்கிறாங்க, அதே மாதிரி தான் நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், திங்ஸை ஷேர் பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த பிக்சர்ஸை பாருங்கள், திங்ஸை ஷேர் பண்ணிப்போம், நம்ம கேர் பண்ணிப்போம். அதே மாதிரி நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணிப்போம், நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் லேர்ன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மை ப்ராஜெக்ட் மினி புக்லெட். லிசன் டு a teacher and make a mini booklet. Draw pictures on each page, present it to the class. ஸோ என்ன பண்ணோம், ஒரு இந்த மாதிரி பிக்சர் வரைஞ்சி இந்த மாதிரி கிளாஸில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுமா. என்ன அப்படின்னு பாருங்கள், பேஜ் 1 மை ஃப்ரெண்ட் நேம் நான் பின்னு எழுதியிருக்கேன். பி பிளே செஸ் பேஜ் நம்பர் 2ல். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 3ல் வி ஷேர் டாய்ஸ். நெக்ஸ்ட் வி டாக் அபவுட் குட் மேனர்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். அடுத்தது டாக் ஸ்பாட். இப்போ இங்கே உங்கள் ஃப்ரெண்டை பற்றி மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், ஐ எம் மீனா, ஐ லைக் டு ப்ளே ஹைட் அண்ட் சீக். உங்களை பற்றி அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா, ஐ லைக் டு ப்ளே ஹைட் அண்ட் சீக். ஐ ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி டே. ராணி அண்ட் கவின் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். we play together in the park, thank you அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டை பற்றி நீங்கள் என்ன விளையாடுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் நேம்லாம் சொல்லுங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், ரீட் த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி நம்ம ரீட் பண்ணலாம். த சீக்கி சிக். ஷியாம் அண்ட் சித்ரா கோ டு அ ஷாப். ஷாப்புக்கு போகிறாங்களாம் ரெண்டு பேரும், ஷியாம் அண்ட் சித்ரா. ஷியாம் வாண்ட்ஸ் அ பேர் ஆஃப் ஷூஸ், சித்ரா வாண்ட்ஸ் அ ஷர்ட். ஷூஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு ஷியாம் வந்து நினைக்கிறான். அதே மாதிரி ஷர்ட் வாங்கணும்னு சித்ரா வந்து போகிறா. ரெண்டு பேரும் இது வாங்கணுன்ட்டு போகிறாங்க. எ சிக் இஸ் ஆன் அ சேர். ஒரு சேரில் சிக் இருக்கான், கத்திட்டுருக்கான். இட் சேஸ் சிப் சிப், ஓகே அப்படின்னு கத்திட்டுருக்கான். சீக்கி சிக். டோன்ட் ஷவுட் அப்படின்னு இந்த அங்கிள் வந்து சொல்கிறாங்களாம். த சிக் பீக்ஸ் அட் அ ஷர்ட். இந்த ஷர்ட் இருக்குல்ல, அதை வந்து சிக் வந்து என்ன பண்ணுதான், அப்படி பிடிச்சி வாயில் பிடிச்சிட்டு இப்படி இழுக்குதான். ஷியாம் கெட்ஸ் his ஷூஸ், சித்ரா கெட்ஸ் ஹர் ஷர்ட். ஸோ அவனோட ஷூ அவன் எடுத்துக்கிட்டானா, சித்ராவும் அவளுடைய ஷர்ட் வந்து எடுத்துருக்கலாம். த சிக் சேஸ் சிப் அகெயின், எவ்ரி ஒன் ஸ்மைல்ஸ். சிக் வந்து திரும்பவும் கத்துனோன்னே எல்லாரும் சிரிக்கிறாங்களாம். நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் டைம். சார்ட் அண்ட் ரைட் த வேர்ட்ஸ் இன் த கரெக்ட் பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸில் கரெக்டாக எடுத்து எழுதணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வீல் மாதிரி கொடுத்து WH வேர்ட், CK வேர்டு, PH, NG, SH அந்த மாதிரி SCH இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேர்ட்ஸை பார்த்து நம்ம கரெக்டாக அந்த இடத்துல எழுதணும். இங்கே பாருங்கள், WHல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஓகேவா, இங்கே வந்து இங்கே இப்போ CKல முடியுது, டக், டிக், லக் அப்படின்னு. இங்கே CHல ஸ்டார்ட் ஆகுது. இங்கே டார்ச், லாஸ்ட் தேர்ட் வேர்டு மட்டும் CHல முடியுது. செரி, சிப், டார்ச். இங்கே SHனா ஷ், வாஷ், ஷைன், ஷெல். இங்கே NG, சிங், கிங், விங். இங்கே PH, அப்போ F சவுண்ட் வரும். ஃபோன், ஃபோட்டோ, டால்ஃபின். ஸோ அந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். அந்த மேலே இருக்க வேர்ட்ஸில் இருந்து நம்ம எழுதியிருக்கோம். அடுத்தது கான்வர்சேஷன் டைம். ஐ எம் அனு, ஹீ இஸ் சீனு. நான் வந்து அனு, என் பேர் அனு, ஹீ இஸ் சீனு அப்படின்னு சொல்கிறாங்க. இவனை சொல்கிறா, ஹீ இஸ் சீனு. சீனு சொல்கிறான், ஐ ஆம் சீனு, ஷீ இஸ் ஆஃப்ரீன் அப்படின்னு ஆஃப்ரீனை கட்டுறான். ஐ ஆம் ஆஃப்ரீன். ஆஃப்ரீன் என்ன சொல்கிறா, நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல ஐ ஆம் எப்படி யூஸ் பண்ணணும், ஹீ இஸ் எப்படி யூஸ் பண்ணணும், ஷீ இஸ் எப்படி யூஸ் பண்ணணும், வி ஆர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா, எல்லாரும் சேர்ந்து சொல்லும்போது வி ஆர், நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹீ இஸ்னா அவன் சீனு, ஷீ இஸ்னா அவள் வந்து ஆஃப்ரீன், அந்த மாதிரி அவள் அப்படின்னு வரும். ஐ ஆம்னா நான் அப்படின்னு வரும். ப்ராக்டிஸ் டைம். ரைட் த கரெக்ட் வேர்ட்ஸ் இன் த சென்டென்ஸ். கரெக்டான வேர்ட்ஸை இந்த சென்டென்ஸில் எழுதணும். இங்கே ராகுல் என்ன சொல்கிறான், ஐ போட்டிருக்காங்க, ஐ போட்டால் ஆம் எழுதணும். ஐ ஆம் ராகுல். ஷீ பக்கத்தில் இஸ் வரும். ஷீ இஸ் மை மதர், ஹீ இஸ் மை
பிரதர் அதே மாதிரி ஹீ பக்கத்துலையும். இட் இஸ் அவர் ஹோம், இது எங்களுடைய வீடு. இட் இஸ் அவர் ஹோம். வி ஆர் ஹாப்பி, எல்லாரையும் சேர்த்து சொல்லும் போது ஆர் சொல்லணும். வி பக்கத்தில் ஆர் போடணும். வி ஆர் ஹாப்பி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு டைம் டு ரீட். டிக் கரெக்ட் சென்டென்ஸ். கரெக்டான சென்டென்ஸை நம்ம டிக் பண்ணோம். இங்கே எப்போவுமே நேம் எழுதும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இதான் இருக்கணும். அப்போ ஏ கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். அப்புறம் நம்ம வந்து ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது டாட் வச்சு முடிக்கணும். ஸோ இதுதான் ஐ எம் ஆஃப்ரின், இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி டேனி, ஐ எம் டேனி, இங்கே டி வந்து கேப்ஸில் வருது. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் நமக்கு கரெக்ட். ஸோ அதை டிக் பண்ணியிருக்கோம். ரைட் யுவர் நேம், உங்கள் நேமை எழுதுங்க. ஐ எம் அபி. ஸோ ஏவை நான் கேப்ஸில் எழுதுகிறேன். உங்கள் நேம் என்னவோ ஃபர்ஸ்ட் லெட்டரை நீங்கள் கேபிட்டலில் எழுதணும். ரீட் அண்ட் கம்ப்ளீட். ஸோ இங்கே நம்ம ரீட் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணோம். கீழே ஐ எம் கவின், ஷி இஸ் நிலா, ஹி இஸ் அப்துல், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி நான் இங்கே எழுதியிருக்கேன். ஐ எம் அபி, ஹி இஸ் அஜய், ஷி இஸ் மாலா, வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரா யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரைட் தி நேம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து அவங்க நேம் இங்கே எழுதியிருக்காங்கல்ல அதே மாதிரி இந்த பிக்சர்ஸ் வரைஞ்சிட்டு நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த பாக்ஸில் வரைஞ்சிட்டு எழுதுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பீர் டாக். Sit in a circle and talk about your friends. I am Dhanvi, he is Ravi, we are friends அப்படின்னு அவ சொல்கிறா. ஓகேவா? இந்த பையன் வந்து ரவி, நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு, என் பேர் தன்வி அப்படின்னு சொல்கிறா. ரவி என்ன சொல்கிறான், ஐ எம் ரவி, ஷீ இஸ் ஜெயா, வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இந்த பொண்ணை சொல்கிறா. அதே மாதிரி இவ என்ன சொல்வா, அதே மாதிரி ஐ எம் ஜெயா. ஸோ இந்த பையனுக்கு என்ன நேமோ அந்த பையனோட நேம் ஹி இஸ் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி சர்க்கிளாக உட்காந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிரைனி பீஸ். இந்த இடத்துல யோசிச்சு நம்ம ஆன்சர் பண்ணணும். இங்கே பாருங்கள் பிஎல் போட்டிருக்காங்க, ப்ளூ கலர் இருக்குது. இங்கே எக்குக்கு இ போட்டிருக்காங்க, லாஸ்ட்டில் என்டி போட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்தா பிளெண்ட் அப்படின்னு வரும். பிஎல்இஎன்டி பிளெண்டுன்னு. ஸோ இதே மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ட்ரீக்கு டிஆர் வரும், அம்ப்ரெல்லாவில் யூ வரும், லாஸ்ட்டில் என்கே இருக்குது. அப்போ இதெல்லாம் சேர்த்தோம்னா ட்ரங்க் அப்படின்னு வரும். இங்கே ட்ரம்முக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் 2 லெட்டர்ஸ் வந்து டிஆர், இட்லிக்கு ஐ வரும், லாஸ்ட்டில் என்கே இருக்குது. அப்போ சேர்த்தோன்னா ட்ரிங்க் அப்படின்னு வரும். இங்கே க்ளவுடுக்கு சிஎல் ஃபர்ஸ்ட் லெட்டர், அவுல் வந்து ஓ வரும், சிகே லாஸ்ட்டில் முடியுது. அப்போ கிளாக் அப்படின்னு வரும். இங்கே ரீடிங் ஸ்டார்ஸ், இதை ரீட் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது மை ரிஃப்ளெக்ஷன். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே நம்மள என்னெல்லாம் படித்தோம் அப்படின்னு பார்க்கலாம். டாக் அபவுட் மை ஃப்ரெண்ட்ஸ், ப்ளே திங்ஸ் அண்ட் கேம்ஸ், இதெல்லாம் பற்றி படித்தோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நீங்கள் என்னெல்லாம் விளையாடுவீங்க, கேம்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்த சவுண்டில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ரீட் பண்ணுறது, எஸ்ஹெச், சிஹெச், டிஹெச், என்ஜி, டபிள்யூஹெச் அண்ட் பிஹெச். அதே மாதிரி ஐ எம், ஷீ இஸ், ஹீ இஸ், வி ஆர்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். சின்ன சென்டென்ஸ் மேக் பண்ண பார்த்தோம். ஓகேவா? அதாவது ஐ எம் ரவி, ஷீ இஸ் மாலா, அந்த மாதிரி சின்ன சென்டென்ஸ் மேக் பண்ண பார்த்தோம்ல. யூஸ் கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஃபுல் ஸ்டாப் கரெக்ட்லி இன் சென்டென்ஸ். கரெக்டாக நம்ம என்ன பண்ணோம், நேமுக்கு முன்னாடி கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணோம், ஒரு சென்டென்ஸ் முடிக்கும் போது ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்தோம். பி கைண்ட் டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோ குட் ஹேபிட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி நம்ம சண்டை போடாமல் பழகணும், வந்து கைண்டாக பழகணும், அன்பாக பழகணும், அதே மாதிரி எப்படி குட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணணுன்றதை நம்ம இதில் பார்த்தோம். இப்போ நமக்கு கீழே ஐ கேன் டூ கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ஷீ ஹைட்ஸ். ஸோ இங்கே இவ எங்கே ஒளிஞ்சிட்ருக்கா, இங்கே மேலே நியர், ஆன், பிஹைண்ட் கொடுத்துருக்காங்க. பிஹைண்ட் த ட்ரீ, ட்ரீக்கு பின்னாடியே ஒளிஞ்சிட்ருக்கா, பிஹைண்ட். த சிக் இஸ் டேஷ் த மேட். சிக் எங்கே இருக்குது, மேட்டு மேலே இருக்குது, அப்போ ஆன் த மேட். த பின் இஸ் டேஷ் த புஷ். பின் எங்கே இருக்குது, இதுதான் பின். ஓகே, அந்த டஸ்ட்பினை தான் சொல்கிறாங்க பின்னு. இந்த பின் எங்கே இருக்குது, இது வந்து புஷ் இருக்கா. புஷ்னால் அந்த செடி இந்த மாதிரி கீழால் வளர்ந்துருக்கும் ஃபுல்லாக, அதை தான் புஷ்ன்னு சொல்லுவாங்க, புதர்னு சொல்லுவாங்க. அந்த அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ நியர் த புஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. இந்த சென்டென்ஸை கரெக்டாக எழுதணும். இங்கே தினேஷ் நேம், அப்போ டி ஃபஸ்ட்டு எழுதணும், கேபிட்டலாக எழுதணும். லைக்ஸ் டு ப்ளே ஃபுட்பால். நெக்ஸ்ட்டு மாலா ஃப்ளைஸ் அ கைட். ஸோ இங்கே எம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் நம்ம என்ன வைக்கணும், டாட் வைக்கணும். சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது டாட் வைக்கணும், டாட் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சாப்டர். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.